அண்டு அதுக்கப்புறம் சூர்யா சார் வந்து ஒரு செக்கு கொடுக்குறாரு 1 கோடி ரூபாய். நான் இந்த டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள், இந்த பிக்சரில் நான் ஒன்று ஜூம் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் அகரம் ஃபவுண்டேஷன் இருக்கும். அதாவது அகரம் ஃபவுண்டேஷனில் இருந்து பணம் வந்து இருளர் ஃபவுண்டேஷன் சம்திங் இதுக்கு வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சூர்யா சார் சொல்கிறார். சரி, இது வந்து இவர் சம்பாரிச்சு வாங்கினதா? ஓகே, நம்ம அவர் ஃப்ராட் பண்ணதை விடுங்க. உண்மையாலுமே நம்ம என்ன தோணும், அகரம் ஃபவுண்டேஷனுக்கு இவர் நல்லா படிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பணத்தை கொடுக்குறோம் அகரம் ஃபவுண்டேஷனுக்கு. ஸோ அந்த மாதிரி 1 கோடி ரூபாய் வந்திருக்க பணத்தை இவர் எடுத்து இருளர் ஃபவுண்டேஷன் கொடுக்குறாரு. இவர் சம்பாரிச்ச பணத்தை எடுத்து இருளருக்கு கொடுத்தா, அந்த இருளர் சமுதாயத்துக்கு கொடுத்தா அதில் ஒரு நியாயம் இருக்குது பாருங்கள். சம்பாரிச்ச பணத்தை இருளர் கொடுக்குறாரு, இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லலாம். வேற ஒருத்தர் டொனேஷன் பண்ண பணத்தை இவர் எடுத்து இருளருக்கு அது கொடுக்குறாங்க. ஓகே, அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இவர் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு கோமாளித்தனம் இதுலேயே தெரியுது. நெக்ஸ்ட்டு நம்ம சர்ச் பண்ணதில் என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த மாதிரி ஒரு என்ஜிஓ ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை இந்தியாவில். இந்த மாதிரி நான் டிஸ்பிளே பண்ணுற பாருங்க, இந்த பேரில் எந்த விதமான ஒரு என்ஜிஓ, பப்ளிக் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ், சேரிட்டி எதுவுமே கவர்மெண்ட்டில் ரெகக்னைஸ் ஆகலை, ரெஜிஸ்டர் ஆகலை. புரியுதா? அப்படின்னா சில கேள்விகள் வருது. இந்த இருளர் ஃபவுண்டேஷன், இந்த இருளர் ஆர்கனைசேஷன் ஆர் வாட் எவர் இட் இஸ், இது வந்து உண்மையா பொய்யா? செகண்ட் கொஸ்டின், உண்மையா இருந்துச்சுன்னா ஏன் ரெஜிஸ்டர் பண்ணல? மூணாவது, அப்படி ரெஜிஸ்டர் பண்ணாமல் எதுக்கு பணத்தை வாங்குறீங்க? அதுவும் சீஃப் மினிஸ்டர் சார் முன்னாடியே எதுக்கு இதெல்லாம் நடக்குது, இந்த ஒரு அன்ரெகுலேட்டட் பிஸ்னஸஸ்? அப்புறம் அப்படி ரெஜிஸ்டர் ஆகாத ஒரு இதுக்கு எதுக்கு நீங்கள் பணத்தை டொனேஷன் பண்ணணும்? இதில் நிறைய கேள்வி வருதா இல்லையா? இந்த மாதிரி ஒரு விஷயம் ரெஜிஸ்டரே ஆகலை. இருளர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வச்சு எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் இந்தியாவில் நடைமுறையிலேயே இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃப்ராட் நடந்துட்டு இருக்குன்னு. பட்ட பகலில் இந்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஓகே, இந்த நம்மளாம் என்ஜிஓ வெப்சைட்டில் போய் இது மாதிரி ரெஜிஸ்டர் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, இது பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய ஃப்ராட் நடந்துட்டு